Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கருவாடு மட்டும் இல்ல, கருணக்கிழங்கு, அவரை விதைகள் போட்டு ரொம்ப சூப்பரா குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பூண்டு, இஞ்சி, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அடுத்ததான் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கிரேவி திக்காகிறதுக்காக உடைச்ச கடலை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக துருவன தேங்காய் 4 டீஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கக்கூடிய அவரை விதைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா போதும், கரெக்டாக குக்காகி வந்துடும். தண்ணி பாதி அளவு போட்டோம் அப்படின்னா போதும், தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள், சூப்பராக குக்காய் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்புல போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பிடி கருணக்கிழங்கு, இதையும் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வேக விட போகிறோம். கிழங்கு முழுகிற அளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கும் நல்லா சாஃப்டாக குக்காய் வரணும். இப்போ பாருங்கள் 3 விசில் விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நல்லா சூப்பராக குக்காய் வந்திருக்கு. தண்ணி வடிகட்டிட்டு ஆற விட்டுட்டு கிழங்க உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி. அடுத்து கருவாடு, நெத்திலி கருவாடு இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதியை கிள்ளிட்டு அந்த குடல் பகுதி கருப்பாக இருக்கும் அதையும் எடுத்துட்டோம்னா அடுத்ததாக சுடுதண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கத்திரிக்காய், அப்போ தான் காரம் ஏறாது. இந்த கத்திரிக்காயை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. கத்திரிக்காய் ரொம்ப குக்காக விட்டுறாதீங்க, குழம்பு வெந்து வரும்போது கத்திரிக்காய் வந்து குழஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கறனால இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப கறி மசால் தூள் நான் சேர்க்குறேன். கறி மசால் பொடி இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் பரட்டிக்கலாம். மசாலா கருகிடக்கூடாது. 2 நிமிஷம் பரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அவரை விதைகளை அதோட தண்ணியோடு சேர்த்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள் கொதித்து அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா குக்காகி வந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா புளி நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள் குழம்போட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, புளியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பிடி கருணக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா போதும். கருவாடு வந்து 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே சூப்பராக குக்காகி வந்துடும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து குழம்பு நல்லா பைண்டாகி வரும். கருவாடு போட்டோடனே அது வெந்து வரும்போது குழம்பு நல்லா மணக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான காம்பினேஷன். இட்லி தோசைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் மீன் குழம்பு போல் பரிமாறணும் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.